ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கு வந்து பிக் பாஸ் குடுத்த சூப்பர் பவர் வச்சு ஜாக்லின் என்ன பண்ணாங்க அப்படின்னு, இதில என்னன்னா நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நேத்து வந்து இன்ட்ரஸ்டிங் கேரக்டர் பிக் பாஸ் வந்து ஜாக்லினுக்கு குடுக்குற பட்சத்திலேயே, மாரல் சயன்ஸ் டீச்சர் அப்படின்னு குடுக்குற பட்சத்திலே, அதில ஏதோ பாலிடிக்ஸ் தான் வந்து பிக் பாஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது அதே மாரி கரெக்ட்டா அந்த சூப்பர் பவரா அத மாத்துவாரு. இது இவங்களா புரிஞ்சுட்டு பண்ணியிருக்கலாம். அது ஏதோ சொல்ல வராங்கன்னு. பட் ஆனா வந்து போன சீசன்லலாம் இத கரெக்ட்டா புடிச்சிருப்பாங்க. ஜெனரல் நாலேட்ஜ் டீச்சரு, அப்புறம் நிக்சன வந்து ஏதோ இந்த டீச்சர்ன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒண்ணு. அப்பல்லாம் பண்ணும்போது கரெக்ட்டா அவங்கவங்க பாயிண்ட்ட புடிச்சு அந்த அந்த டாஸ்க்க நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல எல்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா விளையாடுறதுனால அத ஃபன்னா கொண்டு போயிட்டாங்க. அத கரெக்ட்டா வந்து பிக் பாஸ் சொல்லி இத இப்படி விளையாடுங்க, இல்லன்னா இப்படி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னது இல்லாம, இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பார்ன்னா ஜாக்லின, இந்த வீட்ல வந்து கரெக்ட்டா நேர்மையா விளையாடுற பெர்சன்ஸ்ல நீங்களும் ஒரு ஆளு. ஸோ நீங்களும் நல்லவங்களா மாறிடாதீங்க அப்படின்னு. அதாவது நல்லவங்களா மாறிடாதீங்கன்னா, நீங்களும் நல்லவங்க மாரி நடிக்காதீங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ இந்த டாஸ்க்க வச்சு பண்ணுங்க. உங்களுக்கு குடுத்த டாஸ்க்க வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி சொன்ன விதத்தில, இவங்க வந்து அவங்க மைண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே அதாவது ஸ்டூடண்ட்ஸா அங்க இருக்க எல்லாரையுமே தீபக்லேருந்து ஆரம்பிச்சு ரியா வரைக்கும் எல்லாருக்குமே என்ன தேவையோ அத சொல்லியிருப்பாங்க. அதாவது மாரல் வேல்யூஸா ஆஸ் எ டீச்சரா என்ன சொல்லணுமோ அத சொல்லியிருப்பாங்க. தீபக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா தீபக் பத்தி நம்ம தனியா பேசலாம். ஆல்ரெடி தீபக் பத்தி நம்ம நெறைய ரோஸ்ட் பண்ணியாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத தனியா பேசிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ரியாவையும், ரஞ்சித்தையும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியா வந்து நீங்க உரிமை கேட்கறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது கரெக்ட்டு தான் நீங்க கேட்கறது. ஆனா வந்து எது உரிமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார வந்து, "சார் பாயிண்ட் வரட்டும் கேட்கிறேன், பாயிண்ட் வரட்டும் கேட்கிறேன்னு வெயிட் பண்ண முடியாது சார். நீங்க தான் சார் வந்து அதுக்கேத்த மாரி பண்ணணும்." அப்படின்னும்போது, பாயிண்ட் வந்து ஸோ வந்து பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டீங்கன்னா, பாயிண்ட்லாம் வராது சார். நீங்க தான் சார் வெளில போணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து ரஞ்சித் சார் சொல்றாரு, "இல்ல பஸ் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னா, அப்போ பஸ் வந்துரும் நீங்க வெளில போயிடுங்க." அப்படின்ற மாரி டக்குன்னு நோஸ் கட் குடுத்துறாங்க. ஸோ வந்து இன்னும் நீங்க பேசவே ஆரம்பிக்கல. வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமும் இல்ல. பாயிண்ட் வந்து வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு மேலயாச்சும் ஓப்பன் அப் ஆகுங்க அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவரு ராணவ் கிட்ட வராங்க. ராணவ் கிட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து பாதி நேரம் வந்து படுத்துட்டே இருக்கீங்க, இல்லன்னா கத்துறீங்க. 2 தான் பண்றீங்க. அதாவது எங்க பேசணும், எங்க கவனிக்கணுமோ அத செய்யுங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ராணவ் சும்மா இல்ல. ராணவ் வந்து திருப்பி சொல்லிடுறாரு. நீங்களும் அத செய்யுங்க மேடம். அது உங்களுக்கோ பொருந்தும்." அப்படின்னு டக்குன்னு கவுண்டர் குடுத்துடுறாரு. உடனே ஜாக்லின் வந்து, ஓகே, ஓகே. கரெக்ட் அது நான் பார்த்துக்கிறேன். ஓகே தான்." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஸ்டூடண்ட் இல்லைங்களா? அந்த ரெஸ்பெக்ட்‌டுக்கா இவங்க டீச்சர், அவங்க ஸ்டூடண்ட் இல்லைங்களா? அந்த ரெஸ்பெக்ட் அந்த பொசிஷன் குடுக்குற ரெஸ்பெக்ட்டா, சாரி மேடம்னு சொல்லிடுறாரு. ஸோ ராணவ் வந்து நேத்துலருந்து சூப்பரா கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காருங்க. சொல்ல முடியாது. அவர் வின்னரா கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீசன் 3ல இப்படிதான் முகின் வந்து ஒண்ணுமே தெரியாம பாய்ஸ் டீம்ல வந்து இருந்த பட்சத்தில தர்ஷனு, கவின் அவங்கலாம் இருக்கிற பட்சத்தில, ஒரு பாதி கேமுக்கு அப்புறம் வந்து முகின வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷைன் பண்ண வச்சு பிக் பாஸ் வந்து வின்னர் ஆக்கிட்டாரு. ஸோ நம்ம வந்து இந்த சீசன்ல வந்து நம்ம வந்து அதாவது ஒவ்வொரு சீசன்லயும் என்ன மாரி வந்து அந்த ட்விஸ்ட் இருக்கும், வின்னர் ட்விஸ்ட்ங்கிறது நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ராணவ் கூட வின்னராக வரலாம். பார்க்கலாம் காய்ஸ். தேங்க் யூ. எனக்கும் பாய்ஸ்ன்னே வந்துருச்சு. ஓகே. தேங்க் யூ காய்ஸ்.